أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அவுஃப் பின் ஹாரிஸ் பின் ரிஃபா என்ற பெயருடைய சஹாபியின் நற்குறிப்பை இன்று நான் முதலில் எடுத்துரைப்பேன். அறிவிப்புகளில் அன்னாரின் பெயர் அவுஃப் பின் அஃப்ரா பின் ஹாரிஸ் என்றும் அவுஸ் பின் அஃப்ரா என்றும் கூறப்பட்டுள்ளது. அஃப்ரா என்பது அன்னாரின் தாயாரின் பெயராகும். அன்னார் அன்சாரின் கோத்திரமான பனு நஜ்ஜாரை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் மாஸ் மற்றும் ஹசரத் மாவிஸ் இருவரும் ஹசரத் அவுஃப் அவர்களின் சகோதரர்களாக இருந்தார்கள். ஹசரத் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் வந்து முதலில் பைய செய்த 6 நபர்களில் ஒருவராக இருந்தார்கள். அன்னார் பைத்தே உக்பாவிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். அன்னார் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட போது ஹசரத் அசத் பின் ஜிராரா மற்றும் ஹசரத் அம்மாரா பின் ஹசம் ஆகியோருடன் இணைந்து பனு மாலிக் பின் நஜ்ஜாரின் சிலையை உடைத்தார்கள். பதர் போர் நாளின் போது போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஹசரத் அவுஃப் பின் அஃப்ரா அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தனது அடியாரின் எந்த விஷயத்தில் மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடியாரின் கரங்கள் போரில் மும்மரமாக இருக்கும்போது, அவர் எவ்வித கவசமின்றியும் அச்சமின்றியும் போரிட்டுக் கொண்டிருக்கும் போது என்று கூறினார்கள். அதாவது போர் மைதானத்தில் இருக்கும்போது அச்சமற்றவராக இருக்க வேண்டும். அப்போது ஹசரத் அவுஃப் பின் அஃப்ரா அவர்கள் தனது கவசத்தை கலற்றி விட்டார்கள். மேலும் முன்னோக்கி சென்று போரிடத் தொடங்கினார்கள். எந்த அளவுக்கென்றால் ஷஹீதாகிவிட்டார்கள். பதர் யுத்தத்தில் அபு ஜஹில் அவுஃப் பின் ஹாரிஸ் மற்றும் அன்னாரின் சகோதரரான ஹசரத் மாவஸ் ஆகியோரை ஷஹீதாக்கியிருந்தான். ஹதீஸ் மற்றும் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களில் பதர் யுத்தத்தின் போது அபு ஜஹில் மீது தாக்குதல் நடத்திய சகாபாக்களை பற்றிய பெயர்களும் கிடைக்கின்றன. அவர்களில் ஹசரத் அவுஃப் பின் அஃப்ரா அவர்களின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்னரும் நான் ஒருமுறை இதை குறிப்பிட்டிருக்கின்றேன். சுனன் அபி தாவூத் புத்தகத்தில் இவ்வாறு வந்துள்ளது. அன்னாரின் பெயர் அவுஃப் பின் ஹாரிஸ் ஆக இருந்தது. இந்த 2 பெயர்களும் அன்னாருடையதுதான். பொதுவாக அன்னார் இவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அபுஜஹலின் கொலையிலும் அன்னார் பங்கு பெற்றிருந்தார்கள். பதர் போரில் அன்னாரின் ஷஹாதத் நிகழ்ந்தது. அடுத்து இடம்பெற இருக்கும் சஹாபியின் பெயர் ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி ஆகும். ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களின் பெயர் ஹசரத் ஹாலித் ஆகும். மேலும் அன்னாரின் தந்தையார் பெயர் ஜயித் பின் ஹுலைப் ஆகும். அன்னார் தனது பெயர் மற்றும் சுட்டுப்பெயர் 2 விஷயங்களாலும் பிரபல்யமாக இருந்தார்கள். ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் அன்சார் கோத்திரமான ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் கிளை கோத்திரம் பனு நஜ்ஜாரை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களுக்கு பைத்தே அக்பா சானியா சந்தர்ப்பங்களில் 70 அன்சார்களுடன் பைய செய்வதற்கு நற்பாக்கியம் கிடைத்திருந்தது. ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களின் தாயார் பெயர் ஹிந்த் பின் ஜயித் ஆகும். மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாரின் பெயர் ஜுஹ்ரா பின் சாதாக இருந்தது. ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களின் மனைவியின் பெயர் ஹசரத் உம்மே ஹசன் பின் ஜயித் ஆகும். அன்னாரின் மூலம் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மகன் பிறந்தான். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி மற்றும் ஹசரத் மாஸப் பின் உமைர் ஆகியோருக்கிடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகை தந்தபோது அன்னார் மஸ்ஜித் நபிவி மற்றும் தனது வீட்டிற்கான கட்டட பணி முடியும் வரை ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி என்ற சகாபியின் வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள்.
சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இதனை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். பனு நஜ்ஜாரை சென்றடைந்த பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் விருந்தினராக தங்குவார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அந்த பெருமை தமக்கே கிடைக்க வேண்டும் என்ற கோத்திரத்தின் ஒவ்வொரு நபரும் ஆசைப்பட்டார். சிலர் மகிழ்ச்சியில் அன்னாரின் ஒட்டகத்தின் கடிவாளத்தையே பிடிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையை கண்ட பிறகு, எனது ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், இது தற்போது இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளது என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது, இறைவனுடைய விருப்பம் எங்கு இருக்குமோ அங்கு இந்த ஒட்டகம் சுயமாகவே அமர்ந்துவிடும். இவ்வாறு கூறிய பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடிவாளத்தை இலகுவாக்கி விட்டுவிட்டார்கள். ஒட்டகம் முன்னேறி சென்றது. சிறிது தூரம் மெதுவாக சென்றது. பின்னர் ஒரு இடத்தை அடைந்தது. அந்த இடத்திற்கு பிறகு மஸ்ஜித் நபவி மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறைகள் தயாராகி கொண்டிருந்தன. அப்போது மதீனாவின் 2 அனாதைகளுக்குரிய நிலம் இருந்தது. அதில் ஒட்டகம் அமர்ந்து விட்டது. ஆனால் பின்னர் உடனே அது எழுந்து விட்டது. மீண்டும் முன்னோக்கி செல்ல தொடங்கியது. ஆனால் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் திரும்பி வந்தது. மேலும் எங்கு முதலில் அமர்ந்திருந்ததோ அங்கேயே மீண்டும் வந்து அமர்ந்து விட்டது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாதா இன்ஷா அல்லாஹுல் முனஸ்ஸில், அதாவது இறைவனின் பார்வையில் இதுவே நமது தங்குமிடமாகும் என்பது என்று தெரிய வருகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் இறைவனிடத்தில் துவா செய்தவாறு ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். பின்னர் உங்களது நபர்களில், அதாவது முஸ்லிம்களில் இங்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியவருடைய வீடு யாருடையது என்று கேட்டார்கள். அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் உடனடியாக லெப்பைக் என்று கூறியவாறு முன்னே வந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது எனது வீட்டின் கதவாகும் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்லது, உள்ளே செல்லுங்கள், சென்று தங்குவதற்காக எமக்கான இடத்தை ஆயத்தம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் உடனடியாக தனது வீட்டை சரி செய்துவிட்டு திரும்பி வந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடன் சென்றார்கள். இந்த வீடு 2 அடுக்கு கட்டடமாக உள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டின் மேற்புறத்தில் தங்க வேண்டும் என அபு அய்யூப் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தன்னை சந்திக்க வருபவர்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கீழ்த்தளத்தையே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். மேலும் அங்கேயே தங்கிவிட்டார்கள். இரவு ஆனது. இரவில் அபு அய்யூப் அன்சாரி மற்றும் அன்னாருடைய மனைவி ஆகிய இருவருக்கும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்த்தளத்தில் இருக்கின்றார்கள், நாம் மேலே இருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தற்செயலாக நிகழ்ந்த விஷயம் என்னவென்றால், இரவில் முதல் தளத்தில் தண்ணீர் குடம் ஒன்று உடைந்து போனது. அபு அய்யூப் அவர்கள் தண்ணீரின் ஏதாவது ஒரு துளி கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக தனது ஆடையை தண்ணீரின் மீது போட்டு அதை உலர வைத்து விட்டார்கள். காலை விடிந்ததும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்னார் சென்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தாங்கள் மேலே சென்றுவிட வேண்டும் என்று அன்னார் மீண்டும் மீண்டும் பணியுடன் வலியுறுத்தி கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தாமதித்தார்கள். ஆனால் இறுதியில் அன்னாரின் பிடிவாதத்தை பார்த்து சம்மதித்து விட்டார்கள். அந்த வீட்டில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 மாதங்கள் வரை தங்கினார்கள். அல்லது இப்னு இஸ்ஹாக்கின் அறிவிப்பின் அடிப்படையில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜஃபர் மாதம் வரை அன்னார் அங்கு தங்கினார்கள். ஆக மஸ்ஜித் நபவி மற்றும் அதை சுற்றியுள்ள அறைகள் தயாராகாத வரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி என்ற சஹாபியின் வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். அபு அய்யூப் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு அனுப்பி வைத்தார்கள். திருப்பி அனுப்பப்படும் எஞ்சிய உணவை அன்னார் உண்டு வந்தார்கள். அன்பு மற்றும் களப்பற்ற தன்மையின் காரணமாக எங்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு வந்தார்களோ அதே இடத்திலிருந்து விரல்களை போட்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபி சாப்பிட்டு வந்தார்கள். மற்றொரு சஹாபியும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். சில வாக்கியங்களும் சில விஷயங்களும் புதிதாக உள்ளன, எனவேதான் நான் இவை அனைத்தையும் வாசித்து விடுகின்றேன். பொதுவாக இது அதே சம்பவம்தான். ஆயினும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று விஷயங்களை எடுத்துரைப்பதற்கென்று ஒரு தனி நடைமுறை உள்ளது. அன்னார் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைந்த போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் தங்க வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்பினார்கள். எந்தெந்த வீதிகளிலெல்லாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் கடந்து சென்றதோ அந்த வீதியின் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தனது வீடுகளுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது எம்முடைய செல்வமாகும், இது எம்முடைய உயிராகும், நீங்கள் எந்த தொண்டிற்காக அழைத்தாலும் உங்களுக்கு தொண்டாற்றுவதற்காக நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் உங்களை பாதுகாக்க தகுதியானவர்களாக இருக்கின்றோம். தாங்கள் எங்களுக்கு அருகிலேயே தங்கிவிடுங்கள்.
சில மக்கள் உணர்வில் இன்னும் முன்னேறி சென்றார்கள். அன்னாரின் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது வீட்டில் இறக்கிவிட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், இது இன்று அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டுள்ளது, இறைவனுடைய விருப்பம் எங்கு இருக்குமோ அங்கேயே இது நிற்கும் என்று ஒவ்வொரு நபரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வந்தார்கள். இறுதியில் மதினாவின் ஒரு ஓரத்தில் பனு நஜ்ஜாரை சார்ந்த அனாதைகளுக்குரிய ஒரு நிலத்திற்கு அருகில் ஒட்டகம் வந்து நின்றுவிட்டது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இங்கு தங்குவதே இறைவனின் விருப்பமாக தெரிய வருகின்றது என்று கூறினார்கள். பின்னர் இது யாருடைய இடம் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த இடம் சில அனாதைகளுக்குரியதாக இருந்தது. அதன் சொந்தக்காரர் முன்னே சென்றார். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது இன்னென்ன அனாதைகளுக்குரிய இடமாகும், மேலும் உங்களுக்கு அது சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று கூறினார். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் எவருடைய செல்வத்தையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார்கள். இறுதியில் அதற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பள்ளிவாசல் மற்றும் தமக்குரிய வீடுகளை கட்டிக்கொள்ள தீர்மானித்தார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கு மிக அருகில் யாருடைய வீடு இருக்கின்றது என்று கேட்டார்கள். அப்போது அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் முன்னால் வந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனது வீடுதான் மிக அருகில் உள்ளது என்று கூறினார்கள். மேலும் உங்களுக்காக அது சமர்ப்பிக்கப்படுகின்றது என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களது வீட்டிற்கு செல்லுங்கள், நமக்காக ஏதாவது ஒரு அறையை தயார் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அபு அய்யூப் அவர்களின் வீடு 2 அடுக்கு கொண்டதாக இருந்தது. அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தனது வீட்டின் மேல் தளத்தை ஒதுக்கினார்கள். ஆனால் தன்னை சந்திக்க வருபவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்ற எண்ணத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்த்தளத்தையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அன்சார்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஏற்பட்டிருந்த அதிக நேசம் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டது என்று ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் காரணமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்த்தளத்தை தங்குவதை ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் முழு இரவும் கணவரும் மனைவியும் இந்த எண்ணத்தில் கண்விழித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தூங்கவில்லை. அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்த்தளத்தில் உறங்குகின்றார்கள், ஆனால் நாமோ மேல்தளத்தில் உறங்குகின்றோம், இது எப்படிப்பட்ட மரியாதை குறைவான செயலாகும் என்ற எண்ணத்தில் அவர்கள் தூங்காமலே இருந்தனர். இது அன்பின் ஒரு வெளிப்பாடாகும். இரவில் தண்ணீர் குடம் ஒன்று கீழே விழுந்தது. கீழ்த்தளத்தில் தண்ணீர் வடிந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் ஓடி சென்று தனது ஆடையை தண்ணீரில் நனைத்து அதன் ஈரப்பதத்தை உலர செய்து விட்டார்கள். காலை பொழுதில் அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றார்கள். அனைத்து நிலைமைகளையும் எடுத்துரைத்தார்கள். அதனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் தளத்திற்கு செல்வதற்கு சம்மதித்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் தினமும் உணவை ஆயத்தப்படுத்தி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து எஞ்சிய உணவு திரும்பும் போது அதிலிருந்து முழு குடும்பமும் உணவு உண்டு வந்தது. சில நாட்களுக்கு பிறகு மற்ற சகாபாக்களும் விருந்து உபசரிப்பில் தங்களுக்கும் பங்கு இருப்பதாக உரிமை கோரினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென சொந்த வீட்டிற்கான ஏற்பாடு ஆகிவிடாதவரை மதீனாவின் முஸ்லிம்கள் அன்னாருக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்து வந்தார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவரிடமிருந்து அறிவிப்பு வருகின்றது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய வீட்டிற்கு வருகை தந்தார்கள். இது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்ற எஞ்சிய விஷயங்களாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய விஷயங்கள் முடிந்துவிட்டன. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய வீட்டிற்கு வருகை தந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் கீழ்த்தளத்திலும் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் வீட்டின் மேல் தளத்திலும் தங்கினார்கள். ஒரு நாள் இரவு அபு அய்யூப் அவர்கள் கண் விழித்தார்கள். நாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைக்கு மேலே அமர்ந்திருக்கின்றோம் என்று உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் ஒரு பக்கமாக விலகிக் கொண்டார்கள். வீட்டின் ஒரு மூலையில் இரவை கழித்தார்கள். பின்னர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கீழ்த்தளத்தில் அதிக வசதி உள்ளது. அப்போது எந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அதன் மேல் தளத்தில் என்னால் இருக்க முடியாது என்று அபு அய்யூப் அவர்கள் கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் தளத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். மேலும் அபு அய்யூப் அவர்கள் கீழ்த்தளத்திற்கு வந்து விட்டார்கள். அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவை ஆயத்தப்படுத்தி வந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அந்த உணவு திரும்பி வந்தபோது உணவை கொண்டு வருவரிடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரல் எந்த இடத்தில் பட்டது என்று கேட்டார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரல் பட்ட இடத்திலிருந்து அன்னாரும் உணவை எடுத்து உண்பார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ட இடத்திலிருந்து அன்னார் உணவு உண்பார்கள். அன்னார் ஒருமுறை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு ஆயத்தம் செய்தார்கள். அதில் பூண்டு இருந்தது.
அந்த உணவு அவரிடத்தில் திருப்பி கொண்டு வரப்பட்ட போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரல் எந்த இடத்தில் பட்டது என்று அவர் கேட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை உண்ணவில்லையா என்றும் கேட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ணவில்லை என்று கூறப்பட்ட போது அன்னார் பதற்றமடைந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மேலே சென்றார்கள். இந்த பூண்டு ஹராமா என்று அன்னார் வினவினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, ஆனால் நான் அதனை விரும்பவில்லை என்று கூறினார்கள். அப்போது எதனை நீங்கள் விரும்பவில்லையோ அதனை நானும் விரும்ப மாட்டேன் என்று அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மலக்குகள் வந்து கொண்டிருந்தார்கள். இது முஸ்லிம் என அறிவிப்பாகும். அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அதாவது வஹி வரும்போது மலக்குகள் வந்து விடுவார்கள். அதன் காரணமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாற்றம் கொண்ட பொருட்களை விரும்பியதில்லை. ஆயினும் அது ஹராமானது அல்ல. முஸ்லிமில் இந்த அறிவிப்பு இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உணவு வைக்கப்படும் போது அன்னார் அதிலிருந்து உணவு உண்பார்கள். மேலும் அதில் எஞ்சிய உணவை எனக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். ஒரு நாள் அன்னார் எஞ்சிய உணவை அனுப்பி வைத்தார்கள். அதனை அன்னார் உண்ணாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அதில் பூண்டு இருந்தது. இது ஹராமா என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது. அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, ஆயினும் அதனை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். அப்போது அபு அய்யூப் அன்சாரி அவர்கள், எதனை தாங்கள் விரும்பவில்லையோ அதனை நானும் விரும்ப மாட்டேன் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பு, இது முஸன்னத் அஹ்மது பின் ஹம்பலில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் இவ்வாறு வருகின்றது. அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது வீட்டின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்தார்கள். மேலும் நான் மேல் தளத்தில் தங்கியிருந்தேன். ஒருமுறை மேல் தளத்தில் தண்ணீர் வடிந்தது. அப்போது நானும் உம்மே அய்யூப் அவர்களும் சேர்ந்து ஒரு துணியால் தண்ணீரை உலர செய்தோம். அந்த தண்ணீர் வடிந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தோம். பின்னர் நான் அச்சமடைந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றேன். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு மேலே தங்குவதை விரும்பவில்லை என்று கூறினேன். அதன் பிறகு அன்னார் மேல் தளத்திற்கு இடம்பெயர்ந்து கொண்டார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப அன்னாரது பொருட்கள் மேல் தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டன. அன்னாரின் பொருட்கள் மிக குறைவாகவே இருந்தன. பின்னர் நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உணவை எனக்கு திருப்பி அனுப்பும் போது நான் ஆய்வு செய்வதுண்டு. உங்களின் விரல்களின் அடையாளம் எங்கு இருக்குமோ அதனை நான் பார்ப்பேன். நானும் அதே இடத்தில் எனது கையை வைப்பேன். மேலும் நீங்கள் உணவு அருந்திய அந்த இடத்திலிருந்து நானும் உணவை உண்ணுவேன் என்று கூறினார்கள். ஆனால் இன்று நீங்கள் எனக்கு உணவு அனுப்பியுள்ளீர்கள். நான் அவ்வாறே ஆய்வு செய்த போது உங்களின் விரல்களின் அடையாளத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விஷயம் சரிதான் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், உண்மையில் இது வெங்காயம். இந்த அறிவிப்பில் பூண்டிற்கு பதிலாக வெங்காயம் என்று கூறப்பட்டுள்ளது. என்னிடத்தில் வருகின்ற அந்த வானவரின் காரணமாக நான் அதை உண்ண விரும்பவில்லை. ஆயினும் நீங்கள் அதனை உண்ணுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பதர், உஹத் மற்றும் அகழ் போர் உட்பட அனைத்து போர்களிலும் பங்கு பெறும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் பதர் போர் நாளன்று அணிகளை வரிசைகளை சரி செய்தோம். அப்போது எங்களில் சிலர் வரிசைகளிலிருந்து முன்னால் சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முன்னால் சென்றுவிட்ட நபர்களை பார்த்து என்னுடன் என்னுடன் என்று கூறினார்கள். அதாவது எனக்கு பின்னால் நில்லுங்கள், என்னை முந்தாதீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சஃபியா அவர்களின் திருமண நாளன்று இரவில் நடந்த சம்பவமாகும் இது. இதுவும் இதற்கு முன்பு ஒரு இடத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டிருந்த போதிலும் நான் மீண்டும் எடுத்து கூறிவிடுகின்றேன். ஹஜ்ரத் சஃபியா அவர்கள் திருமண நாளன்று ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்திலிருந்து வாளை ஏந்தி கொண்டு இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். கூடாரத்தின் 4 பக்கமும் சுற்றி கொண்டிருந்தார்கள். காலை விடிந்ததும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களை கூடாரத்திற்கு வெளியே நிற்பதை கண்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு அய்யூபே, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு பெண்மணியை குறித்து அச்சத்திற்கு ஆளாகியுள்ளேன். ஏனென்றால் அவரது தந்தையும் அவரது கணவரும் அவரது சமுதாயமும் கொல்லப்பட்டு விட்டனர் என்று கூறினார்கள். இப்போதுதான் இந்த பெண்மணி நிராகரிப்பிலிருந்து வெளியேறியிருக்கின்றார். எனவே நான் இரவு முழுவதும் தங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பணி செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினார். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வே, அபு அய்யூபிற்கு பாதுகாப்பு அளிப்பீராக. எவ்வாறு அவர் இரவு முழுவதும் எனது பாதுகாப்பில் இரவை கழித்தாரோ அதுபோன்று நீ அவரை பாதுகாப்பாயாக என்று கூறினார்கள். இமாம் சுஹைலி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த துஆவிற்கேற்ப ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருந்தான். எந்த அளவுக்கென்றால் ரோமானியர்கள் அன்னாரின் கபரை பாதுகாத்து வந்தார்கள். அவர்கள் அதை ஊடகமாக கொண்டு அல்லாஹ்விடத்தில் தண்ணீர் வேண்டி வந்தார்கள். அப்போது அவர்களுக்கு மழையும் பெய்து வந்தது. ஹஜ்ரத் மஹ்மூத் கூறுகின்றார்கள், அன்னார் உத்பா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து கேட்டார்கள். அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பதர் போரில் கலந்து கொண்ட நபர்களில் ஒருவராக இருந்தார். அவர் இவ்வாறு கூறி வந்தார், நான் எனது சமுதாயமான பனு சாலிமிற்கு தொழுகை நடத்தி வந்தேன். எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு ஓடை இருந்தது. மழை பெய்தபோது பள்ளிவாசலை நோக்கி அவரிடத்தில் செல்வது எனக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சென்றடைந்தேன். மேலும் நான் எனது கண் பார்வையை பலவீனமாக இருப்பதாக கருதினேன். எனக்கும் எனது சமுதாயத்திற்கும் இடையில் ஓடை ஒன்று உள்ளது. மழை வரும்போது அது ஓடத் தொடங்கி விடுகின்றது. அதனை தாண்டி வருவது எனக்கு கடினமாக உள்ளது. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிற்கு வருகை தர வேண்டும். மேலும் வீட்டின் ஒரு பகுதியில் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும். நான் அதனை எனது தொழுகைக்கான இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்னார் தனது விண்ணப்பத்தை முன்வைத்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வருகின்றேன் என்று பதிலளித்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலை பொழுதில் கடைசி நேரத்தில் என்னிடத்தில் வருகை தந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வர அனுமதி வேண்டினார்கள். நானும் அனுமதி வழங்கினேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரவில்லை. தொழுவதற்கான இடமாக நீங்கள் எதனை விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது நான் எங்கு தொழ வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். அப்போது நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடத்தை சைகை செய்து காட்டினேன். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தொழுகை நடத்தினார்கள். இந்த இடத்தில் தாங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என எனது ஆசையாகும் என்றும் கூறினேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாங்களும் அணிவகுத்து நின்றோம். அன்னார் 2 ரக்கத்துகள் தொழ வைத்தார்கள். பின்னர் சலாம் கொடுத்தார்கள். எப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார்களோ நாங்களும் அப்போதுதான் சலாம் கொடுத்தோம். பின்னர் நாங்கள் ஹசீரா என்ற கோதுமையையும் ரொட்டியும் கலந்த ஒரு வகை உணவை உண்டோம். முஹல்லாவாசிகள் கேட்டார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டில் இருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் ஓடி வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் வீடு மனிதர்களால் நிரம்பிவிட்டது. அவர்களில் ஒருவர் எஜமானர் எங்கே என்று கேட்டார். என்னால் அவரை பார்க்க முடியவில்லையே என்று கூறியபோது சிலர் கூறினர், அவர் முனாஃபிக் ஆவார். மற்றும் ஒரு சஹாபி எங்கே என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முனாஃபிக் ஆவார், அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் மீது அவருக்கு எந்த நேசமும் இல்லை என்று அவர் கூறினார். எனவேதான் அவர் வரவில்லை என்றும் கூறப்பட்டது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? அவர் இவ்வாறு ஒப்புக்கொண்டதன் மூலம் அல்லாஹின் திருப்தியை அவர் பெற விரும்புகின்றார் என்று கூறினார்கள். அப்போது அந்த நபர், அல்லாஹும் அவனது தூதரும் நன்கறிவார்கள், இறைவன் மீது ஆணையாக அவரது நட்பும் அவரது பேச்சுகளும் முனாஃபிகீன்களை சார்ந்ததாக இருப்பதாகவே நாங்கள் காண்கின்றோம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒப்புக்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் நெருப்பை ஹராமாக்கி இருக்கின்றான். அதன் மூலம் அவர் அல்லாஹின் திருப்தியை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஹமூத் பின் ரஃபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் இந்த விஷயத்தை வேறு சில மக்களிடமும் எடுத்து கூறினேன். அவர்களில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழரான ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களும் ஒருவர் ஆவார்கள். அன்னார் ரோமானிய நாட்டில் மரணமடைந்தார்கள். அந்த போரில் அவர்கள் பங்கு பெற்றார்கள். மேலும் யசீத் பின் மாவியா அன்னாரின் தலைவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் எனது கூற்றை மறுத்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறிவிட்டார்கள் என்பதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். அதாவது எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவாரோ அவர் மீது நெருப்பு ஹராமாகிவிட்டது என்று நீர் கூறும் இந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அறிவிப்பாளர் கூறுகின்றார், எனக்கு இந்த விஷயம் மிகவும் கடினமானதாக இருந்தது. நான் மிகவும் துன்பத்திற்குள்ளானேன். நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்தேன். அல்லாஹ் என்னை பாதுகாப்பாக வைத்தால், இந்த போரிலிருந்து நான் திரும்பி செல்ல நேரிட்டால் நான் ஹஜ்ரத் உத்பா பின் மாலிக் அவரிடம் சென்று இது பற்றி கேட்பேன். நிபந்தனை என்னவென்றால், நான் அன்னாரை அவரின் சமுதாயத்தின் பள்ளிவாசலில் உயிருடன் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே அன்னார் அவ்வாறே திரும்பினார்கள். ஹஜ் அல்லது உம்ராவிற்கான இஹ்ராமை அணிந்தார்கள். பின்னர் புறப்பட்டார்கள்.
எந்த அளவுக்கென்றால் மதினா சென்றடைந்தார்கள். மேலும் பனு சாலிமின் வீதிற்கு சென்றார்கள். அப்போது ஹஜ்ரத் உத்பா அவர்கள் முதுமையடைந்திருந்ததையும் அன்னாரின் பார்வை குறைந்து வந்ததையும் மேலும் அன்னார் தனது சமுதாயத்திற்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்ததையும் கண்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அன்னார் தொழுகை முடித்த பிறகு சலாம் கொடுத்தார்கள். நான் அன்னாருக்கு சலாம் கூறினேன். மேலும் நான் யார் என்பதை அவரிடம் கூறினேன். பின்னர் நான் அந்த விஷயத்தை பற்றி கேட்டேன். அப்போது முதல் முறையாக அன்னார் கூறிய அதே விஷயத்தை அப்படியே கூறினார்கள். ஆம், இது சரிதான். எவர் லா இலாஹ இல்லல்லா என்று கூறுவாரோ அவர் மீது நெருப்பு ஹராமாகும் என்ற விஷயத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்களின் கருத்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: எவர் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக லா இலாஹ இல்லல்லா என்று கூறுவாரோ என்று ஹதீஸில் வந்துள்ளது. ஹதீஸின் மொழியாக்கத்தை முழுமையாக நான் படிக்கின்றேன். அதில் மஹமூத் பின் ரஃபி அவர்களின் அறிவிப்பின் விளக்கமும் வந்துவிடும். அன்னார் கூறுகின்றார்கள், நான் உத்துபா பின் மாலிக் அவரிடமிருந்து இவ்வாறு கேட்டேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: எவர் உண்மையான நியத்துடன் இறைவனுடைய திருப்திக்காக லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை ஒப்புக்கொள்வாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர் மீதும் நெருப்பு ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் இந்த அறிவிப்பை அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் இருந்த சபையில் எடுத்துரைத்த போது அபு அய்யூப் அவர்கள் இந்த அறிவிப்பை மறுத்துவிட்டார்கள். மேலும் இறைவன் மீது ஆணையாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூற்றை கூறியிருப்பார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார்கள். தொடர்ந்து எழுதுகின்றார்கள், இந்த ஹதீஸில் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ரிவாயத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் சரியானதாக இருந்த ஹதீஸை எடுத்துரைப்பதிலிருந்து ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் தனது கருத்தை அடிப்படையாக வைத்தார்கள். அதாவது எதனை அவர்கள் தனது அறிவின் அடிப்படையில் புரிந்திருந்தார்களோ அதன் அடிப்படையில் அதனை ஒப்புக்கொள்வதிலிருந்து நிராகரித்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களின் நிலைப்பாடு சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இந்த ஹதீஸ் இந்த விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அதாவது சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மேம்போக்காக ஒப்புக்கொண்டதில்லை. மாறாக அதனை அவர்கள் சீர்தூக்கி பார்த்து வந்தனர், ஆராய்ந்து வந்தனர். எவ்வாறு இருப்பினும் அன்னார் எழுதுகின்றார்கள், சஹாபாக்கள் மேம்போக்காக எல்லா அறிவிப்புகளையும் ஒப்புக்கொண்டதில்லை என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாகின்றது. மாறாக தராயத் மற்றும் ரிவாயத் இரண்டு அம்சங்களின் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு முழுமையாக ஆய்வு செய்த பிறகுதான் ஒப்புக்கொண்டார்கள். புகாரியின் இந்த ஹதீஸின் விளக்கவுரையாக ஹஜ்ரத் சையத் வலியுல்லா சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள்: ஹஜ்ரத் மஹமூத் பின் ரஃபி அவர்களிடமிருந்து அன்னார், அதாவது அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் இந்த அறிவிப்பை செய்முடுத்த போது அவர்கள் இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்துவிட்டார்கள். சிலரை பொறுத்தவரை அன்னார் அதனை ஏற்க மறுத்ததன் காரணம் இதுவாகும். அதாவது நற்செயல்கள் எதுவும் இல்லாமல் வெறும் லா இலாஹ இல்லல்லா என்று ஒப்புக்கொள்வதால் மட்டும் நெருப்பிலிருந்து பாதுகாப்பாக எவரும் ஆகிவிட முடியாது. இது நிரூபிக்கப்பட்ட இஸ்லாமிய விவகாரம் என்பது அவரது கருத்தாக இருந்தது. இது சரிதான், இவ்வாறுதான் முற்றிலும் நடைபெறுகின்றது. ஆனால் தொடர்ந்து ஷா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், யப்தகி பிதாலிக வஜ்ஹில்லா என்ற வாக்கியம் இதை தெளிவுபடுத்துகின்றது. அதாவது இந்த ஏகத்துவ ஒப்புதல் ஆனது நமக்கு உண்மையை தெளிவுபடுத்துகின்றது. அதாவது உள்ளத்தில் இறை திருப்தியை விரும்பியவாறு இறைவனுக்காக எவர் லா இலாஹ இல்லல்லா என்று கலிமா கூறுவாரோ அவருக்கு நெருப்பு ஹராமாகிவிடும். ஷா சாஹிப் அவர்கள் தொடர்ந்து எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் மஹமூத் மீண்டும் இந்த எண்ணத்துடன் ஆய்வு செய்தார்கள். அப்போது நிறுவனமாகுவது என்னவென்றால் அந்த அறிவிப்பின் சொற்கள் முற்றிலும் சரியானதாகும். பின்னர் எழுதுகின்றார்கள், எவருடைய ஈமான் அல்லது நயவஞ்சகம் பற்றியும் மக்களுக்கு முன்னால் கருத்து கூறுவது சரியானதல்ல. அதாவது ஒருவரை முனாஃபிக் என்றோ அல்லது ஒருவரது ஈமான் பலவீனமாக உள்ளது என்றோ கூறுவது ஏற்கத்தக்கதல்ல. அது தவறான விஷயமாகும். ஏனென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இப்னு துஷம் பற்றி குறை கூறியதை விரும்பவில்லை. இவ்வாறு பொது இடத்தில் கூறுவதை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை, அதை வெறுத்தார்கள். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் சீர்திருத்தத்திற்கு பகரமாக குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்துவிடும். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் மற்றும் ஹஜ்ரத் முஸவ்விர் பின் முஹரிமா அஃபா என்ற இடத்தில் குளிப்பது தொடர்பான விவகாரத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் முஹரிம் தனது தலையை நனைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸவ்விர் அவர்கள் முஹரிம் தனது தலையை அலசக்கூடாது என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் என்னை ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். அன்னார் 2 மர கட்டைகளுக்கு இடையில் குளிப்பதை கண்டேன். அவர்கள் துணியால் திரையிட்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினேன்.
அவர்கள் யார் என்று கேட்டார்கள். நான் அப்துல்லா பின் ஹுனைன் என்று கூறினேன். மேலும் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் உங்களிடம் என்னை அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தமது தலையை கழுவினார்கள், மேலும் இஹ்ராமின் நிலையில் இருந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வினவி வருமாறு என்னை அன்னார் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று கூறினேன். ஏனென்றால் எஹ்ராம் அணிந்திருந்தால் தலையை கழுவக்கூடாது என்று நான் கூறினேன். அப்போது ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் தனது கையை துணியில் வைத்தார்கள். பின்னர் கீழே குனிந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களின் தலை எனக்கு தென்பட்டது. அதாவது அன்னார் திரையிடப்பட்ட திரைக்கு பின்னால் இருந்தார்கள். அதனை அகற்றிவிட்டு அன்னார் எனக்கு தலையை காட்டினார்கள். பின்னர் அன்னார் மீது தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். அந்த மனிதரும் தண்ணீர் ஊற்றினார். பின்னர் அன்னார் தனது 2 கரங்களால் தனது தலையை வருடினார்கள். மேலும் தனது கரங்களை முன்னே கொண்டு வந்தார்கள், பின்னர் பின்னே கொண்டு சென்றார்கள். மேலும் இதுபோன்றே நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை கண்டதாக அன்னார் கூறினார்கள். தலையை கழுவியவாறு ஒருமுறை முன்பாகவும் பின்னர் ஒருமுறை பின்புறமாகவும் கைகளை கொண்டு சென்றார்கள். ஹஜ்ரத் சயீத் பின் முஸையப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முடியில் மரக்குச்சி ஒன்று இருப்பதை கண்டார்கள். அதனை அதிலிருந்து எடுத்து விட்டார்கள். மேலும் அதனை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் காட்டினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூபிடமிருந்து அவர் வெறுக்கின்ற விஷயத்தை அல்லாஹ் அகற்றி விடட்டுமாக என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, அய்யூபே, உமக்கு துன்பம் ஏற்படாமல் இருக்கட்டுமாக என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ஜமல் போர், சஃபீன் போர் மற்றும் நஹ்ரவான் போர் ஆகிய போர்களில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையில் முன்னால் இருந்த பகுதியில் நின்று பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அது இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. அதாவது ஹஜ்ரத் அலி அவர்கள் கூஃபாவை தமது தாருல் கிலாஃபாவாக ஆக்கிக் கொண்டு அங்கு இடம்பெயர்ந்த போது ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களை அன்னார் மதீனாவின் கவர்னராக நியமனம் செய்தார்கள். ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு வரை அன்னார் மதீனாவின் கவர்னராக இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் யஸ்ர் பின் அபு வாரிதா என்பவரின் தலைமையில் அமீர் முஆவியாவின் சிறிய படை மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தியது. அப்போது ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் மதீனாவில் இருந்து புறப்பட்டு ஹஜ்ரத் அலி அவரிடம் கூஃபாவிற்கு சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு கிலாஃபத்தின் தர்பாரிலிருந்து மாதாந்திர சன்மானம் கிடைத்து வந்தது. ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களுக்கு முதலில் 4000 கிடைத்திருந்தது. ஹஜ்ரத் அலி அவர்கள் தனது கிலாஃபத் காலகட்டத்தில் அதனை 20,000 உயர்த்தினார்கள். முன்னர் 8 அடிமைகள் அவர்களின் நிலத்தை விவசாயம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் 40 அடிமைகளாக அந்த எண்ணிக்கையை அதிகரித்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபீப் பின் அபு சாபித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் அமீர் முஆவியா அவரிடத்தில் வந்தார்கள். அவரிடத்தில் தன் மீது உள்ள கடன் பற்றி முறையிட்டார்கள். அப்போது அவர்கள் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் எதனை விரும்புகின்றார்கள் என்பதை கருத்தில் கொள்ளவில்லை. மாறாக அவர் எதனை விரும்பவில்லையோ அதனை அவர்கள் கருத்தில் கொண்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் கூறினார்கள், அபு அய்யூபின் கூற்றை பார்க்கவில்லை, மாறாக அவர் விரும்பாததை அவர் பார்க்கின்றார். அவர்கள் விரும்பியதில் கருத்தில் கொள்ளவில்லை. அப்போது ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு கூற கேட்டுள்ளேன், பிற்காலத்தில் நீங்கள் நிச்சயம் முன்னுரிமை வழங்குவீர்கள், அதாவது உமது விருப்பங்கள் மாறிவிடும். முஆவியா அவர்களோ ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எந்த விஷயத்தை வழிகாட்டினார்கள் என்று கேட்டார்கள். அப்போது அபு அய்யூப் அன்சாரி கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பொறுமை செய்யுங்கள், அதாவது நீங்கள் உங்களது விருப்பங்கள் மாறிவிடும் போது, உங்களது கூற்றுகள் செவிமடுக்கப்படாத போதும், விருப்பத்திற்குரிய விஷயங்கள் செவிமடுக்கப்படாத போதும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் முஆவியா அவர்கள், அவ்வாறென்றால் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அமீர் முஆவியா அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை செய்யுங்கள் என்று கூறியிருக்கும் போது நீங்கள் பொறுமை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் உம்மிடம் ஒருபோதும் எதனையும் யாசிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். பின்னர் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் பஸ்ரா என்ற நகருக்கு சென்று விட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவரிடத்தில் சென்று தங்கிவிட்டார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அன்னாருக்கு தனது வீட்டை காலி செய்து கொடுத்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களோ அதுபோன்று நான் நிச்சயம் உங்களுடன் நடந்து கொள்வேன்.
நீங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்தது போன்று நான் உங்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வேன் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் தனது குடும்பத்திற்கு கட்டளையிட்டார்கள். எனவே அவர்களும் வெளியில் சென்று விட்டார்கள். மேலும் வீட்டில் என்ன உள்ளதோ அவை அனைத்தும் உங்களுக்குரியது என ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அன்னாரிடம் கூறினார்கள். மேலும் அவர்கள் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களுக்கு 40,000 திர்ஹம் மற்றும் 20 அடிமைகளையும் வழங்கினார்கள். மேலும் தனக்கு வேறு ஏற்பாட்டையும் செய்து கொண்டார்கள். அபு அய்யூப் அவர்களுக்கு வீட்டை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக 40,000 திர்ஹம்களையும் 20 அடிமைகளையும் அன்னார் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் என்ற வசனத்திற்கு விளக்குவரை எழுதியவாறு கூறுகின்றார்கள். இந்த வசனத்தின் பொருளை புரிவதில் பெரும்பாலான மக்களுக்கு தவறு ஏற்பட்டுள்ளது. அதாவது அவர்களுக்கு இறைவழியில் துன்பம் ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக அவர்கள் இவ்வாறு கூறிவிடுகின்றார்கள், இது தம்மை தாமே அழிவில் போட்டுக்கொள்ளும் காரியமாகும் என்று அவர்கள் கருதிவிடுகின்றனர். ஏனென்றால் அல்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் இல துஹ்லிகா என்று கூறியுள்ளான். அதாவது உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு இருக்க நாம் இதில் எவ்வாறு பங்கு பெற முடியும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் எங்கு மரணத்திற்கான அச்சம் இருக்குமோ அங்கிருந்து முஸ்லிம்கள் ஓடிவிட வேண்டும், அங்கு கோழைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த வசனத்தின் பொருள் அல்ல. மாறாக இந்த வசனத்தின் உண்மையான பொருள் என்னவென்றால், எதிரிகளுடன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தனது செல்வத்தை நீங்கள் அதிகமாக செலவிடுங்கள். நீங்கள் உங்களது செல்வத்தை தடுத்து நிறுத்தி கொண்டால் நீங்கள் உங்களது கைகளாலேயே உங்களின் அழிவிற்கான ஏற்பாட்டை செய்து கொள்வீர்கள் என்பதே இந்த வசனத்தின் பொருளாகும். எனவே ஹதீஸில் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவரிடமிருந்து அறிவிப்பு வருகின்றது, அன்னார் கிஸ்தந்தீனியா வெற்றி பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கும் போது கூறினார்கள், இந்த வசனம் அன்சார்களாகிய நம்மை பற்றி இறங்கிய வசனமாகும். நாம் இறைவழியில் முன்னர் நமது செல்வங்களை செலவிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறைவன் தனது மார்க்கத்தை உறுதிப்படுத்தி கண்ணியமளித்த போதும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த போதும் நாம் இவ்வாறு கூறினோம், இப்போது நாம் நமது செல்வங்களை பாதுகாக்க வேண்டும், மேலும் அதனை ஒன்று திரட்ட வேண்டும். அவ்வாறு செய்தால் அது சிறந்ததாக இருக்கும் என்ற நிலையில் இந்த வசனம் நமக்கு இறங்கியுள்ளது. அதாவது அல்லாஹின் வழியில் உங்களது செல்வத்தை செலவிடுவதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அதன் பொருள் நீங்கள் உங்களை நீங்களே அழிவிற்குள்ளாக்கிக் கொள்கின்றீர்கள் என்பதல்ல. எனவே நீங்கள் உங்களது செல்வங்களை சேமிக்காதீர்கள், மாறாக அல்லாஹ்வின் வழியில் அதனை அதிகமாக செலவிடுங்கள். இல்லை என்றால் உங்களது உயிர்கள் வீணாகிவிடும், எதிரிகள் உங்கள் மீது மேலோங்கி விடுவார்கள், அதன் விளைவாக நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள். எனவே இறைவழியில் செல்வத்தை செலவிடாமல் சேமித்து வைப்பதுதான் அழிவிற்குரியதாகும் என்பதே இந்த வசனத்தின் பொருளாகும். ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு பிறகு அமீர் முஆவியாவின் அரசாங்கத்தின் காலம் வந்தது. அப்போது உத்பா பின் ஆமீர் முஆவியா சார்பாக எகிப்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டார். ஹஜ்ரத் உத்பா அவர்களின் அமாரத் காலகட்டத்தில் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களுக்கு 2 முறை எகிப்து பயணம் செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்தது. ஹஜ்ரத் ஒக்பா அவர்கள் மிக சிறப்பான ஹதீசுகளை அறிவிப்பு செய்கின்றார்கள் என்பதை ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஒரு ஹதீஸை பெறுவதற்காக மட்டுமே ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் முதுமையில் பயணத்திற்கான துன்பத்தை சகித்துக் கொண்டு அங்கு சென்றார்கள். 2வது முறை ரோமானிய போரில் பங்கு பெறும் எண்ணத்துடன் எகிப்திற்கு சென்றிருந்தார்கள். மதீனாவின் கவர்னராக இருந்த மர்வான் ஒரு நாள் அங்கு வந்தார். ஒருவர் தனது முகத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை வைத்திருப்பதை பார்த்து மர்வான் அவர்கள் கூறினார்கள், நீர் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இவ்வாறு குனிந்து சஜிதா செய்து நீங்கள் ஷிர்க் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். பின்னர் மர்வான் அந்த நபருக்கு அருகில் வந்து பார்த்தபோது அந்த நபர் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி என்பதை அறிந்து கொண்டார். அதற்கு அன்னார், ஆம், நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்துள்ளேன், நான் இந்த கற்களிடம் வரவில்லை என்று கூறினார்கள். இதன் பொருள் என்னவென்றால், நான் அன்பின் காரணமாக குனிந்திருந்தேனே ஒழிய கற்களுக்கு நான் ஒருபோதும் சஜிதா செய்யவில்லை. அதேபோன்று நான் எந்த ஷிர்க்கும் செய்யவில்லை, மாறாக இது அன்பின் ஒரு வெளிப்பாடாகும். இதிலும் அல்லாஹ்வின் ஏகத்துவமே எனது உள்ளத்தில் மேலோங்கி இருக்கின்றது, எனது உள்ளத்தில் ஒருபோதும் ஷிர்க் இல்லை என்று அன்னார் கூறினார்கள். அப்துல் ரஹ்மான் ஹப்லி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் கடலில் இருந்தோம். அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஹைஸ் எங்களுக்கு அமீராக இருந்தார். எங்களுடன் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரியும் இருந்தார்கள். அன்னார் போரில் பெறப்பட்ட செல்வங்களை பங்கிடக்கூடியவர்களை கடந்து சென்றார்கள். அவர் கைதிகளின் கண்காணிப்பாளராகவும் இருந்தார்கள். அப்போது ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் கண்டார்கள். அந்த பெண்ணிற்கு என்ன நேரிட்டது என்று கேட்டார்கள். அந்த பெண்ணையும் அவரது மகனையும் பிரித்து விட்டார்கள் என்று மக்கள் கூறினர். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அப்போது அன்னார் அந்த பிள்ளையின் கையை பிடித்து அவரது தாயின் கையில் ஒப்படைத்து விட்டார்கள். அதன் பிறகு போரில் பெறப்பட்ட செல்வங்களை பங்கிடக்கூடிய அப்துல்லா பின் கைஸ் அவரிடம் சென்றார்கள். அவரிடத்தில் அனைத்தையும் கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களை அன்னார் அழைத்தார்கள். பின்னர் நீங்கள் ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்றும் கேட்டார்கள்.
அதற்கு அன்னார், எவர் தாய்க்கும் மகனுக்கும் இடையில் பிரிவை ஏற்படுத்தினாரோ அல்லாஹ் அவருக்கும் அவருடைய அன்பர்களுக்கும் இடையில் கியாமத் நாளன்று பிரிவை ஏற்படுத்தி விடுவான் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். எனவே எவர்கள் தாயிடமிருந்து பிள்ளைகளை பறித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இதில் படிப்பினை உள்ளது. மேலும் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களும் தாங்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதையும் இஸ்லாம் எந்த அளவிற்கு கருத்தில் கொண்டுள்ளது என்பதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கடந்த நாட்களில் வந்த அமெரிக்காவின் செய்தியாகும், அங்கு அகதிகளாக வந்தவர்களை தனித்தனியாக பிரித்து விட்டார்கள். தாய்மார்களை தனியாகவும் பிள்ளைகளை தனியாகவும் அவர்கள் வைத்து விட்டார்கள். சில பிள்ளைகள் சிறிது காலம் கழித்து தங்களது தாயை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. எவ்வாறு இருப்பினும் தாய்மார்களை பிள்ளைகளிடமிருந்து பறிக்காதீர்கள், ஒருவர் மற்றவருக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் என்று இஸ்லாம் இந்த அளவிற்கு வலியுறுத்தி கூறியுள்ளது. ஹஜ்ரத் முர்ஷத் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் நம்மிடம் ஜிஹாத் செய்யும் எண்ணத்துடன் வந்தார்கள். அந்நாட்களில் உக்பா பின் ஆமீர் எகிப்தின் கவர்னராக இருந்தார்கள். அவர்கள் மகரிப் நேர தொழுகையை தாமதப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களிடம் சென்று, உக்பாவே, இது எப்படிப்பட்ட தொழுகை என்று வினவினார்கள். அதற்கு நாங்கள் பணிகளில் மும்முரமாக இருக்கின்றோம் என்று உக்பா பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள், அல்லாஹின் மீது ஆணையாக மக்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு செய்ததை நீங்கள் பார்த்ததாக கருதிவிடக் கூடாது என்பது எனது நோக்கமாகும் என்று கூறினார்கள். மேலும் மகரிப் தொழுகையை தாமதிக்காதவரை எனது சமுதாயம் நன்மையில் எஞ்சியிருக்கும் அல்லது எனது சமுதாயம் தனது இயல்பில் நிலைநிற்கும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நீர் கேட்டிருக்கவில்லையா என்று கேட்டார்கள். அபு வாசல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரியை சந்தித்தேன். அன்னார் என்னுடன் கை குலுக்கினார்கள். மேலும் எனது நகம் மிகவும் நீளமாக இருப்பதை கண்டார்கள். அப்போது அன்னார் கூறினார்கள், உங்களில் ஒருவர் விண்ணின் செய்திகள் பற்றி கேள்வி கேட்கின்றார். மேலும் அவர் தனது நகங்களை பறவைகளின் நகங்களைப் போன்று நீளமாக்கிக் கொள்கின்றார். அதில் அசுத்தமும் அழுக்குகளும் ஒன்று கூடி விடுகின்றன என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று என்னிடம் கூறினார்கள். அதாவது பெரும் பெரும் விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கின்றனர், இறைஞானம் பற்றி பேசுகின்றனர். ஆனால் உங்களது நிலைமை எப்படி உள்ளதென்றால் உங்களது நகங்கள் நீளமாக உள்ளன, அதில் அழுக்குகள் ஒன்று கூடி விடுகின்றன. எனவே நகங்களை வெட்டி வைப்பீர்களாக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களின் முஸனத் அஹ்மத் பின் ஹம்பலில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸாகும். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களின் சிறப்பும் மேன்மையும் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்றால் சஹாபாக்களே அவர்களிடம் சில விவகாரங்களை கேட்டறிந்து கொள்வார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், இப்னு உமர், ஃபரா பின் ஆசிப், அனஸ் பின் மாலிக், அபு அபாமா, ஜயித் பின் காலித், மெக்தாம் பின் மகதி, கர்ப் பின் ஜாபிர் பின் ஜம்ரா, அப்துல்லா பின் ஜயித் பின் கத்மி ஆகியோர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து தர்பியத் பெற்றவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவரிடமிருந்தும் அவர்கள் பயன்பெற்றார்கள். தாபியின்களில் ஜயித் பின் முசாயப், உருவா பின் ஜுபைர், சாலிம் பின் அப்துல்லா, அத்தா பின் யசார், அத்தா பின் யசீத் லேசி, அபு சல்மா, அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா ஆகியோர் மிக உயர்ந்த அந்தஸ்துடைய மக்கள் ஆவார்கள். அவர்களும் ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களின் அன்பை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் முஆவியாவின் காலகட்டத்தில் ஜிஹாதிற்காக சென்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், நோய் கடுமையானது. அப்போது நான் எனது நண்பர்களிடம் கூறினேன், நான் மரணித்து விட்டால் என்னை எடுத்துக்கொண்டு செல்லவும். நீங்கள் எதிரிகளுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்தால் என்னை உங்களது கால்களுக்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்துவிடவும். நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்றை கூறுவேன். நான் அதனை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து கேட்டுள்ளேன். எனது மரணம் அருகில் இல்லாமல் இருந்திருப்பின் நான் அதனை கூறியிருக்க மாட்டேன். எவர் அல்லாஹ்விற்கு எதனையும் இணையாக்காத நிலையில் மரணிப்பாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று அன்னார் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களின் மரணம் நெருங்கியதும் அன்னார் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கேட்ட ஒரு விஷயத்தை உங்களிடமிருந்து மறைத்தேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை இறைவன் உருவாக்கி விடுவான். பின்னர் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். அதாவது அல்லாஹ்வின் ரஹ்மானியத் மற்றும் மன்னித்தல் என்ற பண்பை நீங்கள் எப்போதும் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்பது இதன் பொருளாகும். முஹம்மது என்ற அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் பதர் போரில் பங்கு பெற்றார்கள். முஸ்லிம்களின் எந்த ஒரு போரிலிருந்தும் அவர்கள் பின்தங்கி இருக்கவில்லை. ஒரே நேரத்தில் 2 போர்கள் நடந்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு போரில் அன்னார் நிச்சயம் பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரே ஒரு ஆண்டு மட்டும் அன்னார் ஒரு போரில் பங்கு பெறவில்லை. ஏனென்றால் படைக்கு ஒரு இளைஞர் தளபதியாக ஆக்கப்பட்டிருந்தார். அந்த ஆண்டு அவர்கள் பின்தங்கியிருந்தார்கள். அந்த ஆண்டிற்கு பிறகு அன்னார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். மேலும் எனக்கு யார் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பற்றி எனக்கு என்ன கவலை, எனக்கு யார் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பற்றி எனக்கு என்ன கவலை, எனக்கு யார் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பற்றி எனக்கு என்ன கவலை என அன்னார் 3 முறை இதை கூறிக்கொண்டே இருந்தார்கள்.
எந்த இளைஞரை தலைவராக நியமிக்கப்பட்டதாக அறிவிப்பில் வருகின்றதோ அவரது பெயர் அப்துல் மாலிக் பின் மர்வான் ஆகும். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அதன் பின்னர் ஹசரத் அபு அய்யூப் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். படையில் யசீத் பின் மாவியாவும் இருந்தார். அன்னாரை நலம் விசாரிப்பதற்காக அன்னாரிடத்தில் வந்தான். உங்களுக்கு ஏதும் தேவை இருந்தால் கூறுங்கள் என்று கூறப்பட்டது. அப்போது அன்னார் கூறினார்கள், எனது தேவை என்னவென்றால், நான் மரணித்து விட்டால் என்னை எடுத்து செல்லுங்கள். எதிரியின் நாட்டில் எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்லுங்கள். அதற்கு சாத்தியமில்லை என்றால் அங்கேயே என்னை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்களின் மரணம் நிகழ்ந்த போது அவர் அன்னாரை எடுத்து சென்றார். வாய்ப்பிருந்தவரை எதிரியின் நாட்டுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். மேலும் அவரை அங்கு அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்துவிட்டார். அறிவிப்பாளர் கூறுகின்றார், ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் கூறி வந்தார்கள், அல்லாஹ் கூறியுள்ளான், அதாவது மெலிந்தவரும் வலிமையானவரும் புறப்படுங்கள், நான் என்னை மெலிந்தவராகவும் வலிமையானவராகவும் பார்க்கின்றேன் என்று கூறினார்கள். இந்த வசனத்தின் ஒளியில் ஒரு அறிவிப்பில் வருகின்றது, மக்காவாசிகளில் ஒருவர் அறிவிக்கின்றார், யசீத் பின் மாவியா ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவரிடத்தில் வந்தபோது, மக்களுக்கு எனது சலாத்தை கூறுங்கள், அவர்களால் எவ்வளவு தூரம் என்னை கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்லட்டும் என்று கூறினார்கள். அப்போது யசீதும் அன்னார் கூறிய அனைத்தையும் மக்களுக்கு கூறினான். மக்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். அன்னாரின் ஜனாசாவை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்லப்பட்டது. ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தமது மரணம் வரை ஜிஹாதுடன் ஒன்றிணைந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், கிஸ்தான்தினியாவில் அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹிஜ்ரி 52ஆம் ஆண்டு யசீத் பின் மாவியா தனது தந்தை மாவியாவின் கிலாஃபத்தில் கிஸ்தான்தினியாவில் போர் செய்தான். அதே ஆண்டு ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களின் மரணம் நிகழ்ந்தது. யசீத் பின் மாவியா அன்னாரின் ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார். அல்லது அன்னாரின் கபர் ரோமில் உள்ள கிஸ்தான்தின்யா கோட்டையில் உள்ளது. அறிவிப்பாளர் கூறுகின்றார், ரோம்வாசிகள் அன்னாரின் கபரை பாதுகாத்தும் பழுது பார்த்தும் வருகின்றனர். மேலும் வறட்சியின் நாட்களில் அவர்கள் அன்னாரின் மூலம் தண்ணீர் வேண்டி வந்தனர் என்பதும் தெரிய வருகின்றது என்று ஒரு அறிவிப்பில் வருகின்றது. ஒரு அறிவிப்பிற்கேற்ப ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் அமீர் மாவியாவின் காலகட்டத்தில் யசீதின் தலைமையில் ரோமானிய அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற போரில் பங்கு பெற்றார்கள். கிஸ்தான்தினியா நகரத்தில் ஹிஜ்ரி 50 அல்லது 51வது ஆண்டில் அன்னார் மரணமடைந்தார்கள். அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் யசீத் குதிரை சவாரிகளுக்கு கட்டளையிட்டார். அவை ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி கபருக்கு முன்பும் பின்பும் ஓடிக்கொண்டிருந்தன. எந்த அளவுக்கு என்றால் அன்னாரின் கபரின் அடையாளம் அளிக்கப்பட்டது. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் எந்த இரவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த நாள் காலையில் ரோமானியர்கள் முஸ்லிம்களிடம், இரவில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டனர். அதற்கு முஸ்லிம்கள், ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ஆகிய இவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும் சகாபாக்களை சார்ந்தவராவார். இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரிலும் முதன்மையானவராக இருந்தார். நீங்கள் பார்த்தது போன்று நாங்கள் அவரை நேற்றிரவு நல்லடக்கம் செய்தோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக கபர் தோண்டப்பட்டது. எதுவரை எங்களிடம் அரசாங்கம் இருக்குமோ அரபு மண்ணில் உங்களுக்கு இந்த கஷ்டம் ஒருபோதும் ஏற்படாது என்று அவரிடத்தில் கூறப்பட்டது. முஜாஹித் கூறுகின்றார், அவர்களுக்கு வறட்சி ஏற்படும் போது அன்னாரின் கபரிலிருந்து சிறிதளவு மண்ணை அகற்றுவார்கள். அப்போது மழை பெய்துவிடும். இது அங்குள்ள நடைமுறையாகும். இது எந்த அளவுக்கு சரியானது என்பதை இறைவனை நன்கறிவான். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ஹிஜ்ரி 50 அல்லது 51 அல்லது 52வது ஆண்டு கிஸ்தான்தினியா போரில் மரணமடைந்தார்கள். பெரும்பாலும் ஹிஜ்ரி 52ஆம் ஆண்டு என்றே கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களின் கபர் துருக்கியில் உள்ள இஸ்தான்புலில் உள்ளது. துருக்கியின் பெரும்பாலான மக்கள் மன அமைதிக்காக அங்கு செல்கின்றனர். இத்துடன் பத்ரி சகாபாக்களின் நற்குறிப்பு நிறைவடைகின்றது. ஆனால் 4 கலிஃபாக்களின் நற்குறிப்பை நான் எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். சிலரை பற்றி ஏற்கனவே சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. இனி நான் விரிவாக அதனை எடுத்துரைப்பேன். அதேபோன்று துவக்கத்தில் சில சகாபாக்களின் சுருக்கமான குறிப்பே எடுத்து கூறப்பட்டது. அவர்களை பற்றியும் வேறு ஏதாவது விஷயங்கள் கிடைத்தால் அதையும் நான் எடுத்துரைப்பேன். இவை அனைத்தும் எழுதப்படும் போதும் அவர்களின் நற்குறிப்பு அவருடைய பெயரில் இடம்பெற்றுவிடும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் என நான் கருதுகிறேன். இப்போது நான் கடந்த நாட்களில் வஃபாத்தான சில மர்ஹூம்களின் நற்குறிப்பை கூற விரும்புகின்றேன். மேலும் தொழுகைகளுக்கு பிறகு அவர்களின் ஜனாசா தொழுகையும் நான் தொழ வைப்பேன். அதாவது மதிப்பிற்குரிய மாலிம் அப்துல் ஹை மண்டல் சாஹேப் அவர்களுடையதாகும். இந்தியாவை சார்ந்தவர். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு மாரடைப்பின் காரணமாக தனது 53வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1999ஆம் ஆண்டு மர்ஹூம் ஆய்வு செய்து அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். 2003ஆம் ஆண்டு ஜாமியத்துல் முஷனிலிருந்து கல்வி பயின்று தப்லீக் மைதானத்திற்கு சென்றதிலிருந்து மரணம் வரை உழைப்புடனும் களப்பற்ற தன்மையுடனும் ஆர்வமுடனும் ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்துள்ளார். இந்த அடிப்படையில் மர்ஹூமின் தொண்டிற்கான காலகட்டம் 17 வருடங்களாகும். மர்ஹூம் மிகவும் களப்பற்ற தன்மை கொண்டவராகவும் மார்க்கப்பற்று கொண்டவராகவும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகவும் தொழுகைகளை பேணக்கூடியவராகவும்
ஜமாத்தின் மீதும் நேசம் கொண்ட மௌல்லிமாகவும் இருந்தார்கள். தனக்கு பிறகு மனைவியை தவிர 2 மகன்கள் மற்றும் 2 மகள்களை அன்னார் விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் அன்னாருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களின் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் அமைதியை வழங்குவானாக. அடுத்த ஜனாசா மௌல்லிம் மதிப்பிற்குரிய சிராஜுல் இஸ்லாம் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் பெங்கால் முர்ஷிதாபாத் மாவட்டத்தை சார்ந்தவராவார். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தனது 60வது வயதில் இறை நியதிக்கேற்ப வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மௌல்லிம் சாஹிப் அவர்கள் 2002ஆம் ஆண்டு காதியான் ஜாமியத்துல் முபஷிரீனில் 6 மாத மௌல்லிம்களுக்கான பாடத்திட்டத்தில் பயிற்சி பெற்று மைதானத்திற்கு சென்றார்கள். 2020 வரை தற்காலிக மௌல்லிமாக ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்தார்கள். இந்த அடிப்படையில் மர்ஹூம் தொண்டாற்றிய ஆண்டுகள் 18 ஆண்டுகளாகும். மர்ஹூம் மிகவும் களப்பற்ற தன்மை கொண்டவராகவும் மார்க்கப்பற்று கொண்டவராகவும் தொழுகையும் நோன்பையும் பேணக்கூடியவராகவும் ஜமாத்தின் மீது அன்பு கொண்ட உழைக்கும் மௌல்லிமாகவும் இருந்தார்கள். மர்ஹூம் தனது மனைவியை தவிர 3 மகள்களை தமது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். மூத்த 2 மகள்களின் திருமணமும் நடைபெற்றுவிட்டது. 3வது மகள் கல்வி பயின்று வருகின்றார். அல்லாஹ் அன்னாருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களின் உறவினர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக. மேலும் அன்னாரின் நன்மைகளை தொடர செய்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. 3வது ஜனாசா ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகள்வழி பேரனும் ஹசரத் நவாப் முகமது அலி கான் சாஹிப் அவர்களின் மகன்வழி பேரனும் ஹசரத் நவாப் அமத்துல் பேகம் சாஹிபா மற்றும் ஹசரத் நவாப் அப்துல்லா கான் சாஹிப் ஆகியோரின் மகனுமாகிய மதிப்பிற்குரிய ஷாஹித் அஹமத் கான் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தமது 85வது வயதில் மருத்துவமனையில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் அன்னார் மூசியாக இருந்தார்கள். மதிப்பிற்குரிய ஷாஹித் அஹமத் கான் சாஹிப் அவர்கள் 2 திருமணம் செய்திருந்தார்கள். முதல் திருமணம் ஹசரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மகளாகிய மதிப்பிற்குரிய அமத்துல் ஷுக்கூர் சாஹிபா அவர்களுடன் 1962ஆம் ஆண்டு நடந்தது. ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததன் காரணமாக அன்னாரின் திருமணத்தை மௌலானா ஜலாலுதீன் சாஹிப் ஷம்ஸ் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். முதல் திருமணத்தின் மூலமாக 2 மகன்களும் 3 மகள்களும் என அன்னாருக்கு மொத்தம் 5 பிள்ளைகள் இருந்தனர். 2வது திருமணம் மர்ஹூம் ஜயித் சாஹிப் அவர்களின் மகளாகிய சமீனா ஜயித் அவர்களுடன் 1977ஆம் ஆண்டு நடைபெற்றது. அன்னார் மூலம் ஒரு மகன் பிறந்தார். அவர் தற்போது அமெரிக்காவில் உள்ளார். ஹசரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவருடன் முறையாக அன்னாருக்கு எந்த ஜமாத் தொண்டும் இல்லை என்றாலும் ஹசரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவருடன் சில வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் அன்னாரும் உடன் சென்றிருக்கின்றார்கள். அதற்கான பாக்கியம் அவருக்கு கிடைத்துள்ளது. அங்கு அவருக்கு தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இதேபோன்று அன்னாரின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அன்னாரின் மனைவி அது பற்றி எழுதுகின்றார்கள். மர்ஹூம் மிகவும் ஏழைகளை பராமரிப்பவராகவும் இருந்தார்கள். ஏராளமான ஏழைகளுக்கு செலவழித்து வந்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் ஒரு வீடு ஒன்றும் கட்டி கொடுத்துள்ளார்கள். தொடர்ச்சியாக ஏழைகளுக்கு பொருளாதார உதவிகளை செய்து வந்துள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அன்னாரின் பிள்ளைகளை ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடன் தொடர்புடையவர்களாக ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஜனாசா யூகேவி சார்ந்த மதிப்பிற்குரிய சையத் மசூத் அஹ்மத் சாஹ் அவருடையதாகும். அன்னார் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இதய துடிப்பு நின்று போனதால் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரின் குடும்பத்தில் அன்னாரின் தந்தையாகிய ஹஜ்ரத் சையத் நாசிம் ஹுசைன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி ஆவார்கள். அன்னார் மூலமே அஹ்மதியத் வந்தது. அன்னார் 1902ஆம் ஆண்டு 20வது வயதில் காதியான் சென்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கரங்களில் பைய செய்திருந்தார்கள். சையத் மசூத் அஹ்மத் சாப் ஷா அவர்கள் 1962ஆம் ஆண்டு யூகே வந்த பிறகு நிரந்தரமாக இங்கே தங்கினார்கள். ஷிப் ஃபேல்ட்டில் ஜமாத் உருவான பிறகு அன்னாருடைய வீட்டில்தான் தொழுகை சென்டர் முதலில் உருவாக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டு வரை அன்னார் தான் ஜமாத்தின் சதர் பொறுப்பை நிறைவேற்றி வந்தார்கள். அதன் பிறகு 1977 முதல் இறுதி மூச்சு வரை செக்ரட்டரி ஜியாஃபத்தாக விருந்து உபசரிப்பு செயலராக தொண்டாற்றும் நற்பாக்கியத்தை பெற்றார்கள். மர்ஹூம் இனிமையான இயல்பை கொண்டவராகவும் விருந்து உபசரிப்பு செய்பவராகவும் கண்ணியமிக்கவராகவும் தொண்டாற்றும் உணர்வு கொண்டவராகவும் ஏழைகளின் மீது பரிதாபம் கொண்டவராகவும் ஏழைகளின் மீது அனுதாபம் கொண்டவராகவும் ஒரு நல்லடியாராகவும் நன்றியுணர்வு கொண்ட மனிதராகவும் திகழ்ந்தார்கள். கிலாஃபத்துடன் எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார்கள். அன்னாரின் மகள் டாக்டர் ஆயிஷா சாஹிபா எழுதுகின்றார்கள், எங்களை எப்போதும் ஜமாத்துடனும் குறிப்பாக கிலாஃபத்துடனும் இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். ஒவ்வொரு 6 மாதத்திற்கு பிறகும் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை செய்து வந்தார்கள். அல்லாஹ் அன்னாரின் மகளுக்கும் மனைவிக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. மேலும் அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அல்லாஹ் அவர்களின் பிள்ளைகளையும், அதாவது ஒரு மகள் மற்றும் அன்னாரின் மனைவியை அல்லாஹ் மர்ஹூமின் நன்மைகளை தொடர செய்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر